கிருஷ்ணகிரி மாவட்ட பன்னந்தூரில் 200 ஆண்டுகள் பழமையான அதிசய பனைமரம் 180க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட இயற்கை அதிசயமாக உள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த செய்தி தொகுப்புடன் இந்த செய்தி அறிக்கையும் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் அரசம்பட்டி அருகே உள்ள பன்னந்தூர் கிராமம் ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும் அதற்குள் மறைந்திருப்பது ஒரு பரபரப்பும் வியப்பும் கலந்த இயற்கை அதிசயம். அங்கு உயர்ந்து நிற்கும் பனைமரம் சாதாரண மரம் அல்ல. இது 180க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட சுமார் 200 ஆண்டுகள் பழமையான கிளை பனைமரம். பெருமாள் கோவில் எதிரே அமைந்துள்ள இந்த மரம் தூரத்திலிருந்து பார்த்தே தனித்துவத்தை வெளிப்படுத்துகிறது. கிராம மக்கள் இந்த மரத்தை அரிய வகை கிளை பனை மரம் என குறிப்பிடுகின்றனர். 150க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் வளர்ந்து வரும் இந்த மரம் பன்னந்தூரின் அடையாளமும் பெருமையும் ஆகிவிட்டது. இந்த மரத்தால் தான் கிராமத்திற்கு பன்னந்தூர் என்று பெயர் வந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பனந்தூர் வில்லேஜ்ல இந்த மரம் இருக்கிறது உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு, அதிசயமாவும் இருக்கு. இவ்வளவு பேர் வெளிநாட்டுல இருந்து வராங்க, வெளி இடத்துல இருந்து வராங்க. பெருமாளப்பன் கோயில் இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாசம் இன்னும் அதிகமான கூட்டம். இதை பாக்குறதுக்காகவே கோயிலையும் பார்த்த மாதிரி இருக்கும், இதையும் பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த பனைமரம் இயற்கையின் வியப்பான சக்தியை வெளிப்படுத்தும் வகையில் பலவீனமாகும் சூழல்களிலும் நிலைத்திருப்பது அதிசயமாகும். கடந்த 2017ஆம் ஆண்டு அரசம்பட்டி சுற்றியுள்ள 500க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையில் வேரோடு சாய்ந்த போதும் இந்த பனை மரத்திற்கு சிறு சேதமும் ஏற்படவில்லை. இதனால் கிராம மக்கள் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ளவர்கள் இந்த மரத்தை தாய் மரம் என மதிக்க ஆரம்பித்து உள்ளனர். இந்த பனந்தூருக்கு சிறப்பை பார்த்தீங்கன்னாக்க இது கிளைகள் கொண்ட பனைமரம். பனைமரத்துக்கு கிளைகளே இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற பனைமரம் பார்த்தீங்கன்னா சுமார் 100க்கும் மேலே கிளைகள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 180 இருக்கும்னு நினைக்கிறோம். இதனுடைய விதைகளை எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஆராய்ச்சிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் எங்கேயுமே இதுவரையிலும் இதை முளைச்சதா தெரியலைங்க. தாய் மரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இங்கே நட்டு வச்சிருக்கிறாங்க. அது வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூமியில இது மட்டும் தான் இங்க வருதுன்றது ஒரு சிறப்பாக நாங்கள் பார்க்குறோம். 7 தலைமுறையாக வளர்ந்திருக்கும் இந்த மரம் கிராமத்தின் வாழ்க்கை சரித்திரத்தையும் தாங்கி நிற்கிறது. பெருமாள் கோவில் தர்மகர்த்தா மற்றும் அவரது நண்பர்கள் காசிக்கு சுற்றுலா சென்ற போது பனை விதையை கொண்டு நட்டதாக இது சம்பந்தப்பட்ட வரலாறு உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அந்த விதை தற்போது உலகில் ஒரு மகத்தான கிளை பனை மரமாக மாறி உள்ளது. அது எனக்கே தெரியாததுக்கு முன்ன அந்த தேட்டரோட கொஞ்சம் வசப்பா இருந்துச்சு, அவ்வளவுதான். அது வச்சுங்கெல்லாம் ஒருத்தர் கூட தெரியாது. அப்ப திடீர்னு ஒண்ணு முளைச்சிருந்துச்சு, அதை கொண்டாந்து இங்க வச்சாங்க. இங்க வச்சது அவ்வளவு செடி ஆச்சு, 2ஆ பிரிஞ்சிருச்சு. இவ்வளவு செடி ஆண்டுமே 2ஆ பிரிஞ்சிருச்சு. இந்த மரம் எங்களுக்கு தெரிஞ்சே இந்த ஒரு மரம் தான்ப்பா. நாங்க விவரம் நாங்க அந்த மரம் பார்த்த பின்னால முளைச்சது இது ஒரு செடி தான். இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லை எங்குமே. முளைச்சதே இப்படி முளாட்டம் வரவங்க எத்தனையோ பேர் அந்த காய் எடுத்துன்னு கூட போறாங்க. ஆனாலும் முளைக்கலன்னு தான் சொல்றாங்க. இந்த அதிசய மரத்தின் மரபும் உயிர் துளையும் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் வேளாண் அதிகாரிகள் பலரை கவர்ந்துள்ளது. பலர் இந்த மரத்தின் விதைகளை எடுத்து சென்று ஆய்வு செய்தாலும் எந்த விதையும் முளைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு மாறாக தாய் மரத்தின் எதிர்நிலைக்கு நடப்பட்ட ஒரே விதை மட்டும் முளைத்து உள்ளதாக கூறப்படுகிறது. இதுவே மரத்தின் மரபு தனித்துவத்தை வலியுறுத்துகிறது. இந்த பன்னந்தூர் கிராமத்துல நாங்க சின்ன வயசுல இருந்து அந்த பனைமரம் இங்கே இருக்கு. இது அவர் காட்சி இது ஒரு பெருமா கோயில் தர்மகர்த்தா எடுத்துன்னு வச்சிருக்காரு. அவரு வச்சு இது குத்து மதிப்பா 150 வயசுக்கு மேல ஆகுதுன்னு சொல்றாங்க. அவரு செத்த 70-80 வயசு கிட்ட ஆயிர மாட்டேங்குது. 200 வருஷம் கிட்ட வரலாம். குத்து மதிப்பா இவ்வளவுதான். அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க தெரியலன்றாங்க, எப்ப வச்சது எனக்கு தெரியாதுன்றாங்க. ஒரு கிளை தான் ஃபர்ஸ்ட், அதுல 2 4 4 6 6 12 அப்படியே பிரிஞ்சு இன்னைக்கு அதுல 158 கிளை இருக்கு. ஒரு பனைமரத்துல 150. இது 20 வருஷம் ஆகுது. 20 வருஷத்துல 18 கிளை வந்திருக்குது இப்பதான். இதை நிறைய பேர் வராங்க, ஆராய்ச்சி பண்றாங்க, பாக்குறாங்க.
தென்பெண்ணையாறு பெருமாள் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், சுற்றுலா பயணிகள், இளைஞர்கள் ஆகியோர் வருடமும் பனைமரத்தை பார்த்து ஆர்வமுடன் புகைப்படம் எடுக்கின்றனர். வெளிநாடுகளில் இருந்து கூட பனை விதைகளை ஆய்வு செய்ய கொண்டு செல்வதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மரம் கிராமத்தின் பொருளாதாரம், சுற்றுலா வளர்ச்சி மற்றும் கலாச்சார அடையாளமாக மாறி இருக்கிறது. இந்த அதிசய பனைமரம் மனிதனுக்கு மட்டுமல்ல, உலகிற்கு ஒரு இயற்கை நற்பாடலை காட்டுகிறது. 200 ஆண்டுகளுக்கு மேலாக வேரோடு நிலைத்து 180க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் வானத்தோடு சேர்ந்து நிற்கும் இந்த மரம் பன்னந்தூரின் உயிரின் அடையாளமும் மக்கள் பெருமையின் வாழ்வின் ஒரு சின்னமாக திகழ்கிறது.